ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக வீடியோ வரல. இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோ வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகா நாற்று நட்டாச்சுங்க. இந்த காடு வந்து நான் உழுது போடுறதுக்கு முன்னாடி வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் மிளகா செடி நட்டு அதுவே பூ எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ தான் போடுறேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இங்கே பாருங்கள், இது பூரா வந்து நம்ம மிளகா நாற்று தான் நட்டிருக்கோம். இதை பாருங்கள், மிளகாய் செடி எவ்வளோ உயரம் வந்துருச்சு பார்த்திங்களா? இந்த 2 லைன் அதெல்லாம் புல்லு மழை வந்து அந்த டைம் பேஞ்சிட்டே இருந்ததுனால புல்லு நிறையா வந்துருச்சுங்க. இதை வந்து நாளைக்கு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் நான் இதை வீடியோ எடுத்து போடுறேன். இந்த 2-3 லைன் பார்த்திங்கன்னா மிளகாய் தான் நட்டுருக்கோம். இந்த சைடும் எங்கே பூவே வச்சிருச்சு. நான் இப்போ தான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. பாருங்க, இது ஒரு செடியில் பிஞ்சே வச்சுருக்கு பாருங்கள். மிளகாய் காய் வச்சிருச்சு பார்த்திங்களா? தெரியுதுங்களா? பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த கரை மாதிரி நாங்கள் வந்து இப்படி கரை மாதிரி போட்டு சொட்டு நீர் தான் போட்டிருக்கோம். அந்த கரை மாதிரி போட்டிருந்தோம். அதிலே பார்த்திங்கன்னா வெங்காயம் நட்டுருக்கோம். இந்த சைடு அந்த சைடு பிள்ளைலாம் கொத்திட்டு காமிக்கும் போது தாங்க உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்களா, இதிலே என்ன பண்ணியிருக்குன்னா கரையில் கொத்தமல்லி போட்டு விட்ருந்தேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள் கொத்தமல்லி. இது ஒரு சட்னிக்கு ஆகும். அதேமாதிரி இந்த சைடு கரையிலையும் போட்டுட்ருந்தேன், வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி லைனாக போட்டுட்ருக்கேன். ஒரு கரை ஃபுல்லும் இந்த கரையிலையும் அப்படி தாங்க போட்டிருக்கேன். கொத்தமல்லி வந்திருக்கு பார்த்திங்களா? அதெல்லாம் சரி, நமக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகுங்கள சட்னிக்கு, அதனால் இந்த லைனாக இதில் வந்து போட்டிருக்கேன். பிள்ளை இருக்கனால உங்களுக்கு சரியாக தெரியாது. நான் பிள்ளைலாம் பிடுங்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து வந்து நம்ம வந்து தக்காளி செடி நட்டுருக்கோம் பாருங்கள். பார்த்திங்களா, வந்து தக்காளி நாற்று இதுலேயும் எல்லாம் புல்லு ஏறிடுச்சு. அதனால வந்து சரியாக தெரில. இங்கே பார்த்திங்களா, தக்காளி செடி வந்து பூ வச்சுருக்கு. ஒரு 2 கரை வந்து தக்காளி செடி நட்டுருக்கோமா. அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரி செடி. இல்லை புல்லு அதிகமாக ஏறிடுச்சிங்க. அதெல்லாம் வந்து வெட்டி விட்டதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 4 பார்த்திங்கன்னா 4 கரையும் கத்திரி நாற்று தாங்க நட்டிருக்கோம். அதில் வந்து ஒரு காய் வச்சு ஒரு செடியில் நான் பறிச்சாச்சு. இங்கே பார்த்திங்களா, இங்கே வந்து தெரியுது பாருங்களா, பிஞ்சு வச்சுருக்குது கத்திரி செடி. உங்களுக்கு வந்து பில்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ஏரியாவை காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொய்யா மரத்தை பார்க்கலாம். இங்கே பார்த்திங்களா, நம்ம கொய்யா மரம் இப்போ வந்து பிஞ்சு வச்சு காய் வச்சுருக்கு. தெரியுது உங்களுக்கு? பாருங்கள், காய் வச்சுருக்கு பார்த்திங்களா? பிஞ்சு வச்சுருக்குங்க, காய் வச்சுருக்கு பார்த்திங்களா? இது வந்து வெள்ளை கொய்யா, நாட்டு கொய்யா. இந்த தாகில் தான் பார்த்திங்கன்னா பிஞ்சு நிறையா வச்சுருக்கு. அதை வந்து குருவி நம்ம பறிக்க விட்டால் பரவாயில்லைங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் பிஞ்சு வச்சுருக்கு பார்த்திங்களா? அடுத்து வந்து நம்ம சப்போட்டா மரம் காய் வச்சுருக்கு, பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சீத்தாப்பழம் மரம் பார்க்கலாம். பாருங்க, இவ்வளோ காய் வச்சுருக்கு பார்த்திங்களா? இதில் வந்து பறிச்சிட்டேங்க, நான் நேற்றே பறிச்சிட்டேன். அதனால் வந்து அதை வீடியோ எடுக்க முடியல. பார்த்திங்களா, இந்த காய் வந்து நம்ம இப்போ பறிக்கலாம். தெரியுது பார்த்திங்களா, சீத்தாப்பழம். இப்போ நம்ம வந்து இதை பறிக்கலாம். பறித்து வச்சோன்னா பழுத்துக்கும். பாருங்கள், நாங்கள் வந்து மருந்து அடிக்காமல் இயற்கையாக வர இது பழங்க இது. ஏன்னா 4-5 பழம் நான் வந்து ஏற்கனவே பறிச்சிட்டேன் 2-3 மரத்தில். அது வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து ஒரு பழம் இருந்தது, இது பறிச்சிச்சோன்னா பழுத்துக்கும். பாருங்கள், எல்லாம் பிஞ்சு வச்சுருக்கு. அடுத்து வந்து நம்ம சப்போட்டா மரத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 2 சப்போட்டா மரம் இருக்குன்னு. இதில் பாருங்கள், காய் எவ்வளோ வச்சுருக்கு பார்த்திங்களா? அது ஏற்கனவே ஒரு 2 கிலோ மாதிரி பறிச்சாச்சு. இன்னும் பறிக்கணும். பாருங்க, இவ்வளோ இருக்குது. அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மரத்துலேயும் காய் பிடிச்சிருக்கு.
ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இனிமேல் வந்து அப்டேட் வரும். ஏற்கனவே இதெல்லாம் க்ளீன் பண்ணப்போ காட்டினது. இப்போ மழை பெஞ்சல் பார்த்திங்கன்னா புல்லு நிறையா வந்துருச்சு. இது மறுபடியும் க்ளீன் பண்ணணுங்க. இதே வேலை தான் எங்களுக்கு. மழை பெய்ய புல்லு வர க்ளீன் பண்ண இதே வேலை தான். சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். தேங்க்யூ, பாய்.